சிறு பறவைக்காக வருந்திய நபியின் இரக்கம். அன்பான சகோதர சகோதரிகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நாம் கேட்க இருப்பது அகிலத்தின் அருட்கொடையாம் நம் உயிரிலும் மேலான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் வாழ்வில் நடந்த ஒரு சிறு சம்பவம்தான். ஆனால் அந்த சிறு சம்பவத்தில் தான் எவ்வளவு பெரிய பாடம் இருக்கின்றது. நபிகளாரின் பணியாளராக இருந்தவர் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவருக்கு ஒரு சிறு தம்பி இருந்தார், பெயர் உமைர். அந்த சிறுவன் உமைருக்கு ஒரு சிறு குருவி இருந்தது, அதன் பெயர் நுகைர். அந்த குருவியுடன் தான் அவன் நாள் முழுவதும் விளையாடுவான். ஒரு நாள் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வீட்டிற்கு வருகின்றார்கள். வந்து பார்க்கும்போது சிறுவன் உமைர் அழுது கொண்டிருக்கின்றான், சோகமாக அமர்ந்திருக்கின்றான். உலக மக்களுக்கெல்லாம் தலைவராக இருந்தும், இரு உலகத்தின் தலைவராக இருந்தும் அந்த சிறுவனின் அருகில் அமர்கின்றார்கள் நம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். கனிவோடு கேட்கின்றார்கள், யா அபா உமைர் மா ஃபஅல நுகைர், ஓ உமைரின் தந்தையே, உன்னுடைய சிறு குருவி என்ன ஆனது? அல்லாஹு அக்பர். சிந்தித்து பாருங்கள், மதீனாவின் ஆட்சி தலைவர், நபிமார்களுக்கெல்லாம் தலைவர் ஒரு சிறு குழந்தையின் சிறு குருவியை பற்றி விசாரிக்கின்றார்கள். அந்த குழந்தையின் மனதை ஆற்றுப்படுத்துவதற்காக. காரணம் கேட்டதும் சிறுவன் சொன்னான், யா ரசூலல்லாஹ், என் நுகைர் இறந்து விட்டது. உடனே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த குழந்தையோடு சேர்ந்து கொண்டு அந்த குருவிக்காக வருத்தப்படுகின்றார்கள். அந்த குழந்தை சிரிக்க வைக்கும் வரை அவருடன் விளையாடுகின்றார்கள். அன்பானவர்களே, இதுதான் நம் நபியின் அழகிய குணம். பெரிய மனிதர்களிடம் மட்டுமல்ல, சிறு குழந்தைகளிடமும் அன்பு காட்டினார்கள். மனிதர்களிடம் மட்டுமல்ல, ஒரு சிறு பறவையின் மரணத்துக்காக கூட இரக்கம் காட்டினார்கள். இன்று நாம் நம் குழந்தைகளின் சிறு விஷயங்களை கூட காது கொடுத்து கேட்கின்றோமா? அவர்களின் மனதை புரிந்து கொள்கின்றோமா? நபிகளார் காட்டிய இந்த இரக்கம்தான் இஸ்லாம், அந்த அன்புதான் இஸ்லாம். அந்த அன்பு நபியின் மீது அல்லாஹுவின் ஸலவாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாகட்டும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா அலி முஹம்மத். இந்த சம்பவம் புகாரி ஹதீஸ் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டுள்ள ஆதாரபூர்வமான ஹதீஸாகும். மீண்டும் இதே போல சுவாரஸ்யமான ஒரு சம்பவத்துடன் சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.